சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் வந்துட்டு கண்மணியையும் ஆறுமுகத்தையும் மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு வரவும் சேது வந்துட்டு தமிழை அடிக்க போறாரு. அண்ணே, எனக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் நடக்கலனே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் சேது வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. உடனே கண்மணியும் வந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் என்ன சேது அவனை அடிச்சு வெளியே துரத்திட்டு கண்மணிய நந்தகுமார் பக்கத்துல உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. அதே மாதிரியே ஆறுமுகத்தை அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இங்க கண்மணியை பார்த்தா மணமேடையில அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் தமிழ் வந்துட்டு ஏங்க நான் சொல்றத கேளுங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே தமிழ் சொல்கிறத கேட்குற மாதிரியே இல்லை. உடனே கண்மணி கிட்ட வந்து தமிழ் சொல்கிறாங்க, நீ பயப்படாத கண்மணி, இந்த அண்ணி சொல்கிறேன், இந்த கல்யாணம் நடக்காது, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு ஓரமாக போய் நிற்கிறாங்க. அடுத்து பார்த்தா சரி சரி சீக்கிரமாக தாலியை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நந்தகுமார் அவசரப்படுறாரு. உடனே ஐயரும் வந்துட்டு தாலி எடுத்து கொடுக்க கண்மணி கழுத்தில் நந்தகுமார் தாலி கட்ட போறாரு. இதை பார்த்துட்டு கண்மணி ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. கடவுளே, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு கண்மணி மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா கரெக்டாக போலீஸ் எல்லாம் வந்து கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நந்தகுமார் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே போலீஸ் சொல்கிறாங்க. அப்பந்தான் கருப்பும் வந்துட்டு ஆமா மாமா, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி மாமா, இவன் நடத்துகிற லாட்ஜில் எல்லா ரூம்லேயும் ரகசிய கேமரா வச்சு அங்கே வர பொம்பளை பிள்ளைகளை ரகசியமாக வீடியோ எடுத்து வச்சு அந்த பிள்ளைகளை தன்னோட ஆசைக்கு இணங்க சொல்லி மிரட்டி இருக்கான் மாமா. அதனால தான் இப்போ நிறைய பிள்ளைங்க இவனை தேடி அழுதுகிட்டு வந்திருக்குங்க. இங்கே பாருங்க மாமா, ஆதாரத்தோட நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் கருப்பு சொல்கிறாரு. உடனே ராஜாங்கம் வந்துட்டு நந்தகுமார் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, ஏண்டா பொறுக்கி பயலே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள கழுத்தில் தாலி கட்ட வருவ அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமாரை போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறாரு. உடனே நந்தகுமாரோட அப்பா ஓடி வந்து, ஐயா என் பிள்ளைய விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு. யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அங்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் அப்பாவுக்கும் ராஜாங்கம் 2 அடியை போடுறாரு. அடுத்து 2 பேரையும் இழுத்து கொண்டாந்து ராஜாங்கம் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கவும், சார் இவனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது, பொண்ணுங்கன்னா உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமாவாடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதுவும் போட்டு அடிக்கிறாங்க. ராஜாங்கம் வந்துட்டு நந்தகுமாரோட அப்பாவை பிடிச்சி, யோ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கள் வீட்டுக்கே வந்து சம்பந்தம் பேச வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. ஐயா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாதியா, இந்த நிற்கிறாங்களே ஈஸ்வரி, அவங்க தான் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க, உங்களுக்கு சொத்துல பாதி கிடைக்கும், அதில் எனக்கு கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தாயா சொல்லிச்சு, நாங்களும் சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் பிள்ளைய சம்பந்தம் பேச வந்தோம்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு, ஐயையோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இல்லை மாமா இல்லை, இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிறாங்க. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, அதானே பார்த்தேன், என்னடா இவ ஒரு நல்ல காரியம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்பந்தான் தெரியுது எதுக்கு இவ இப்படி பண்ணுனான்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரிய சன்னாசி போட்டு அடிக்கிறாரு. முதல்ல இங்கேருந்து வெளியே போடி, என் கண்ணிலேயே பற்றாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய விரட்டி விடுறாரு. இங்கே பார்த்தா போலீஸ் வந்துட்டு மாப்பிள்ளை நந்தகுமாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்பந்தான் கண்மணி வந்துட்டு ராஜாங்கம் காலில் விழுந்து அழுகிறாங்க. அப்பா
ஆறுமுகத்தை கூட்டிட்டு வர சொல்லுங்கப்பா, அவர் பாவம்ப்பா, அவரை அடிக்காதீங்கப்பா, அவரு கடைசி வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூட்டிட்டு போக மாட்டேன்னு தான்ப்பா சொன்னாரு. நான் தான்ப்பா செத்துருவேன்னு சொல்லி மிரட்டி அவரை வற்புறுத்தி கூட்டிட்டு போனேன். அதனால தான்ப்பா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கே வந்தாரு. கடைசி நேரத்தில் அண்ணி சொன்னதுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். இல்லை அப்படின்னா எங்களுக்கு அங்கேயே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும்பா. அப்பா இப்பவும் ஒன்றும் இல்லைப்பா, இந்த கல்யாணம் தான் நின்றுச்சுல்ல, நீங்கள் எனக்கு ஆறுமுகத்தையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பந்தான் கருப்பு மாமா தமிழ் சொன்னதுனால தான் இவ்வளவும் எங்களால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லவும் உடனே சாவித்திரி அண்ணே ஏன் மகதானே எல்லாத்துக்கும் முன்னாடி போய் அந்த நந்தகுமார் லாட்ஜில் ரூம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. உடனே கருப்பு மாமா அதெல்லாம் இல்லை மாமா, தமிழ் கொடுத்த ஐடியானால தான் கடைசியில் இவன் யாரு எப்படிப்பட்டவன்னு கண்டுபிடிச்சி நம்ம பிள்ளைய இவங்கிட்ட இருந்து காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்கிறாரு. சரி சரி போனதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே சாவித்திரி அண்ணே எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கே நம்ம கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரி எல்லாம் அந்த ஆறுமுக பயலுக்கெல்லாம் நம்ம கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் உடனே சேது அத்தை நீங்கள் பேசாமல் இருங்க அத்தை, இனிமே நாங்கள் யாரையும் நம்பி ஏமாற விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பந்தான் கண்மணியும் அப்பா இனி என் கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏறுனா அது ஆறுமுகம் கட்டின தாலியாக தான் இருக்கணும், இல்லை அப்படின்னா என் கழுத்தில் தூக்கு கயிறு தான்ப்பா ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் ராஜாங்கம் அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்துருச்சு, அடுத்து கண்மணியும் ஏதாவது ஏடா கூடமாக பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்மணி நீ விரும்பின மாதிரியே ஆறுமுகத்தையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை உள்ளே கூட்டிகிட்டு ராஜாங்கம் ஆறுமுகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நீ என் பிள்ளைய கூட்டிகிட்டு போனதுனால தான் இந்த கல்யாணம் தள்ளி போய் அந்த நந்தகுமார் யாரு எப்படிப்பட்ட அயோக்கியன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதனால் என் பிள்ளை ஆசைப்பட்ட மாதிரியே ஒன்னியவே என் பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் முடிவெடுத்து கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மணமேடையில் போய் உட்கார சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு சாவித்திரியும் ஈஸ்வரியும் வயிறு எரிஞ்சு போய் நிற்கிறாங்க. அடுத்து பார்த்தா ராஜாங்கம் தாலி எடுத்து கொடுக்க ஆறுமுகம் கண்மணி கழுத்தில் தாலியை கட்டிடுறாரு. இங்கே மோகனா அப்பத்தா மலர்னு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தா தமிழ் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கம் கொஞ்சம் இருமா, நீ மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்காது, என் மானம் மரியாதை எல்லாம் போயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு வாழ்க்கையவே நீ தான் காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழுக்கு நன்றி சொல்கிறாரு. இந்த பக்கம் சேதுவை பார்த்தா தமிழை அந்த இடத்துலையே கட்டி பிடிச்சிடுறாரு. என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. உடனே ராஜாங்கமும் நீ எப்போவுமே எங்கள் வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கம்மா, நாங்கள் தான் உன்னை ஒவ்வொரு விஷயத்திலையும் வேறாளாக பார்க்குறோமோன்னு தோணுது, இனிமே நீ எப்போவுமே எங்கள் வீட்டு மருமகதாம்மா, உன் வயிற்றில் வளர்றது எங்கள் வீட்டு வாரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்கிறாரு. உடனே ராஜாங்கம் சேதுவையும் தமிழையும் அந்த இடத்துலையே 2 பேரோட கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறாரு. இந்த கல்யாணம் நடந்த மாதிரியே நீங்களும் திரும்பவும் ஒன்று சேரணும் அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு சாவித்திரிக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல. என்னடா இது, சேதுக்கிட்ட இருந்து தமிழை பிரித்து இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக துரத்தி விட்டுலாம்னு பார்த்தா அண்ணனே 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல. உடனே சேதுவும் என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கிட்ட சொல்கிறாரு. சேது மன்னிப்பு கேட்கவும் தமிழ் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் கண்மணியும் ரொம்ப நன்றி அண்ணி, நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா அப்பா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும்
தமிழுக்கு நன்றி சொல்றாங்க. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த குடும்பமும் தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரான்னு எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு.